வாக்கிங் போயிட்டு இருந்தேன். ரோட்ல ஒரு பர்சன் மாட்டை கம்பால அடி நடிச்சிட்டு இருந்தான். பாவமா இருந்துச்சு அந்த மாடு மேல. அண்ட் அவனை பார்க்கும்போது கோவம் வந்துச்சு. அவன் வச்சிருந்த கம்பை பிடுங்கி அப்பனே அதை வச்சு அடின்னு அடிக்கலான்னு தோணுச்சு. அப்போ கூட என் ஃப்ரெண்டு இருந்தான். ஆக்சுவலா அவனும் நானும் தான் வாக்கிங் போயிருந்தோம். அவன்கிட்ட சொன்னேன், வாடா என்னன்னு கேட்போம், ஒரு மாட்டை இந்த அடிக்கிறான், வா என்னன்னு போய் கேட்போம் அப்படின்னு. உடனே அவன் சொன்னான், வேணாண்டா, தேவையில்லாம இந்த பிரச்சனையில் நம்ம சிக்க வேணாம், நம்ம வேலையை மட்டும் பார்ப்போம், இதெல்லாம் தேவையில்லாத வேலை நமக்கு அப்படின்னா. எனக்கு செம்ம டென்ஷன் ஆச்சு. ஒழுங்கு என் கூட வா, என்னன்னு நம்ம போய் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்ட இந்த பக்கம் திரும்புறேன். அடுத்த நிமிஷமே அந்த மாடு அவனை முட்டுன்னு முட்டி விட்டு ஏற்றி பறக்க விட்டுருச்சு. அதுக்கப்புறமும் விடாம முட்டிக்கிட்டே தான் இருந்துச்சு. மைண்ட்குள்ள அவ்வளோ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். என்னமோ தெரில, லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பர்சன் அடி முட்டு வாங்கி கதறதை பார்த்து அவ்வளோ ஒரு ஹாப்பியாக ஃபீல் ஆச்சு. பிகாஸ் ஹீ டிசர்வ் இட். பொதுவாக இந்த உலகத்துக்கு நம்ம என்ன பண்ணுறோமோ அதுதான் நமக்கும் திரும்ப வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இவ்வளோ சீக்கிரம் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கல. அண்ட் தட் இஸ் கால் கர்மா. ஜஸ்ட் இந்த இன்சிடென்ட் உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம்னு நினச்சேன். அண்ட் என்னோட ஃபாலோவர்ஸாக இருக்கிற நீங்கள் எந்த ஒரு விலங்கையோ உயிரையோ காயப்படுத்த மாட்டீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸ்டே பிளஸ்ட். பை.